எல்லாருக்கும் வணக்கங்க. என் நேம் பிரதீப். நான் இந்த சீரிஸ்ல உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பத்தி டிஃப்ரெண்ட் டைட்டில் ரிலேட்டடாக கொடுத்துட்டு வரேன். அந்த விதத்தில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரவுண்ட் 3 சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இப்போ நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு எம்பிசி கம்யூனிட்டியில் 130 to 143 கட் ஆஃப் இருந்தால் என்னென்ன காலேஜஸில் என்னென்ன பிரான்ச்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். காலேஜோட கோடு, காலேஜோட ரேங்க் ஆஸ் பர் ஐஎஸ்ட் ஓஎஸ் ஓசி கட் ஆஃப் அண்ட் பிரான்ச், என்ன பிரான்ச் கிடைக்கும், காலேஜ், டிஸ்ட்ரிக்ட், எம்பிசியோட ரேங்க், லாஸ்ட் இயர் என்ன ரேங்க் கிடைச்சிருக்கு, இந்த வருஷம் என்ன கட் ஆஃபுக்கு ஈக்குவலண்டான கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஃபார் இப்போ வந்து உங்களுக்கு இப்போ ட்ரிபிளி மட்டும் கொடுத்துட்டு வேறு பிரான்ச்சஸ் இல்லைன்னா ட்ரிபிளி கீழே இருக்க பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது அந்த ரேஞ்சில் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இது. இதில் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, எம்பிசியில் இருக்கவங்களுக்கும் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து டாப் 100 காலேஜஸில் வெறும் ரூரலில் இருக்க காலேஜஸ் மட்டும் தான் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கலாம். ஒரு 80th காலேஜுக்கு மேலே தூத்துக்குடி, சிவகங்கை ஆர் அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் கிடைக்க சான்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் தான் வேணும்னா கண்டிப்பாக ஒரு டாப் 125 காலேஜுக்கு அப்புறம் தான் கிடைக்க சான்ஸ் இருக்கும். அது வந்து டாப் 125லேருந்து 300 காலேஜஸ் வரைக்கும் எம்பிசி ஸ்டூடெண்ட் சீட் எடுத்திருக்காங்க ரவுண்ட் 3ல. பட் ஆனால் வந்து ஒரு டாப் 250க்கு மேலே இருக்க காலேஜஸில் நீங்கள் சீட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலேஜஸோட ஃபில்லிங்கும் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும். 50% தான் சீட் ஃபில் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து நாளைக்கு பிளேஸ்மெண்ட்டு மற்ற எல்லா பெரிய பேராமீட்டர்ஸும் உங்களுக்கு அடி வாங்கும். ஸோ அதனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, உங்களுக்கு பெட்டர் வந்து பிரான்ச்சஸாக பார்த்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிளி அந்த மாதிரி பிரான்ச்சில் கன்வின்ஸ் ஆனீங்கன்னா டாப் 75 காலேஜஸ்குள்ளேயே நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த சஜஷனை நீங்கள் பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சஜஷன் கொடுக்க முடியும்னா, ஆல்ரெடி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் 60%, 50 to 60% வந்து எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கிறாங்க. ஸோ அதனால் காம்படிஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் கோட்டாவில் சீட்டு எந்த காலேஜ்லையுமே, நல்ல காலேஜ் எதுலையுமே சீட் இருக்க சான்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா பெட்டர் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் சிவில், மெக்கானிக்கல், சிவில் தமிழ் மீடியம், மெக்கானிக்கல் தமிழ் மீடியம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆப் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருந்துக்கோங்க. சில காலேஜஸில் உங்களுக்கு கொஞ்சம் ரேரஸ்டான பிரான்ச்சஸ் கூட கிடைக்க சான்ஸ் இருக்கும். பெட்ரோகெமிக்கல் அந்த மாதிரி பிரான்ச்சஸ் கூட நீங்கள் எடுக்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதுதான் என்னோட சஜஷன். கண்டிப்பாக நான் இன்ஜினியரிங் படித்தே ஆகணும்னா நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுமே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதாவது 7.5 ரிசர்வேஷனுக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள், ஜென்ரல் கவுன்சிலிங்க்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஜென்ரல் கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜஸில் என்ன சீட் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாத்தையுமே போட்டு வைங்க. ஸோ இது ரெண்டுத்தில் எது பெட்டராக வருதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 20,000 ரூபாய்க்குள்ள தான் வரும். அதுவும் நீங்கள் அந்த கம்யூனிட்டி பேஸ்ட் ஸ்காலர்ஷிப்லாம் ஏதாவது ஆப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ட்ரிபிளி வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதியிலே கிடைக்க சான்ஸ் இருக்குது. சிவில் வந்து உங்களுக்கு மெப்கோ சிவகாசியில் உங்களுக்கு சிவில் சான்சஸ் இருக்குது. வேலம்மாள் மதுரையில் உங்களுக்கு மெக்கானிக்கல் சான்சஸ் இருக்குது. மெக்கானிக்கல் இருந்தால் சிவில் மோஸ்ட்லி சான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கெமிக்கல் சான்ஸ் இருக்குது. சவிதால அக்ரிகல்ச்சரல் இந்த வருஷம் இல்லை, அந்த பிரான்ச் ரிமூவ் பண்ணிட்டாங்க. மேபி கெமிக்கல் சான்ஸ் இருக்கலாம். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ரிச்சியில் உங்களுக்கு ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி சான்ஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ட்ரிச்சிலேயே உங்களுக்கு சிவில் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் சான்ஸ் இருக்கும். டாக்டர் மகாலிங்கம்ல சிவில் அண்ட் ஆட்டோமொபைல் உங்களுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஆட்டோமொபைல் இங்கே மென்ஷன் ஆகலை, மேபி கட் ஆஃப் இதோட கம்மியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பயோமெடிக்கல் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் பயோமெடிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், கெமிக்கல், சிவில் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலியில் மெக்கானிக்கல் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சான்ஸ் இருக்குது. எஸ்ஆர்எம் வள்ளியம்மையில் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சான்ஸ் இருக்குது. பிஎஸ்என்ஐயில் சிவில் பயோமெடிக்கல் சான்ஸ் இருக்குது. சாரநாதன் ட்ரிச்சியில் உங்களுக்கு வந்து சிவில் மெக்கானிக்கல் சான்ஸ் இருக்குது. சோனாவில் ஃபேஷன் டெக்னாலஜி சான்ஸ் இருக்கலாம். டாக்டர் என்ஜிபியில் சிவில் மட்டும் சான்ஸ் இருக்கலாம். மீனாட்சி சுந்தரராஜனில் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் சான்ஸ் இருக்கலாம். கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் சான்ஸ் இருக்கலாம். இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் சான்ஸ் இருக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸில் மதுரை உங்களுக்கு மெக்கானிக்கல் சான்ஸ் இருக்கும். கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் உங்களுக்கு ஃபேஷன் டெக்னாலஜி சான்ஸ் இருக்குது. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் பிரான்ச்சஸ் சான்ஸ் இருக்குது. சிவிலும் உங்கள் சான்ஸ் இருக்கும். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனியில் உங்களுக்கு சிவில் சான்ஸ் இருக்குது, மெக்கானிக்கல் சான்ஸ் இருக்குது. சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெக்கானிக்கல் சான்ஸ் இருக்குது. சேவியர்ஸ் நாகர்கோவிலில் உங்களுக்கு ட்ரிபிளி சான்ஸ் இருக்குது. எம் குமாரசாமி கரூர், ஸோ அதில் வந்து உங்களுக்கு ட்ரிபிளி விஎல்எஸ்ஐ, ட்ரிபிளி சிவில் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் சான்ஸ் இருக்குது. பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சிவில், மெக்கானிக்கல் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் சான்ஸ் இருக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி கடலூரில் ட்ரிபிளி இஎன்ஐ அண்ட் அது கீழே இருக்க பிரான்ச்சஸ் நிறையா, சிவில்லே 2 பிரான்ச் வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு சான்ஸ் இருக்கும். மெக்கானிக்கல் ரிலேட்டடாகவும் பிரான்ச்சஸ் இருக்குது. பிஎஸ்பி கரூரில் உங்களுக்கு சிவில், பயோமெடிக்கல், கெமிக்கல் சான்ஸ் இருக்குது.
வேலம்மாள் சென்னையில் உங்களுக்கு சிவில் அம்பத்தூர் கிட்ட இருக்க சிவில் சான்ஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவிலில் ட்ரிபிள் சான்ஸ் இருக்குது. அஞ்சலையம்மாள் மகாலிங்கம் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் ட்ரிபிள் மெக்கானிக்கல் சான்ஸ் இருக்குது. ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் சான்ஸ் இருக்குது. நாமக்கல் இருக்க விவேகானந்தா உமன்ஸ் காலேஜில் உங்களுக்கு பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, அக்ரி, சிவில் மாதிரி பிரான்ச்சஸ் சான்ஸ் இருக்குது. ஜேபிஆரில் உங்களுக்கு மெக்கானிக்கல் சான்ஸ் இருக்குது. ராம்கோ ராஜபாளையமில் ட்ரிபிள் அண்ட் பிலோ பிரான்ச்சஸ் சான்ஸ் இருக்குது. ஃப்ரான்சிஸ் சேவியரில் ட்ரிபிள் சிவில் இந்த வருஷம் ரிமூவ் பண்ணுறாங்க. ஃப்ரான்சிஸ் சேவியரில் சிஐஇடியில் மெக்கட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், விஎல்எஸ்ஐ, மெக் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எம்பிசியில் சான்ஸ் இருக்குது. கேஎஸ் ரங்கசாமியும் உங்களுக்கு பயோடெக்னாலஜி, மெக்கட்ரானிக்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. சிவந்தி ஆதித்தனாரில் சிஎஸ்சி, ட்ரிசி இந்த மாதிரி பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. கேஐடியில் வந்து ட்ரிபிள் பயோடெக்னாலஜி, ஏரோநாட்டிக்கல் சான்ஸ் இருக்குது. நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் மெக்கட்ரானிக்ஸ் சான்ஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரணியில் ட்ரிபிள் பயோமெடிக்கல் சான்ஸ் இருக்குது. ஸ்ரீ சக்தியில் வந்து பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் சான்ஸ் இருக்குது. ஸோ நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலமில் மெக்கானிக்கல், சிவில் சான்ஸ் இருக்கலாம். காமராஜர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகர்லாம் உங்களுக்கு ட்ரிபிள் அண்ட் பிலோ பிரான்ச்சஸ் சான்ஸ் இருக்கும். கேஎல்என் சிவகங்கை மதுரை பக்கத்தில் இருக்குது. இங்கே உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸே கிடச்சிருக்கு ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது. ஸோ அதுக்கு கீழே உங்களுக்கு எல்லா பிரான்ச்சுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இசி, ட்ரிபிள் அந்த மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோட்டில் வந்து உங்களுக்கு பயோமெடிக்கல், சிவில், மெடிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜேபிஆர் ஓஎம்ஆரில் உங்களுக்கு மெக்கானிக்கல் அண்ட் பிலோ பிரான்ச்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏவிசி மயிலாடுதுறையில் உங்களுக்கு ட்ரிபிள் அண்ட் பிலோ, எஸ்ஆர்எம் டிஆர்பியில் ட்ரிபிள் அது கீழே இருக்க பிரான்ச்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வேல்டெக், மல்டிடெக், டாக்டர் ரங்கராஜன் சகுந்தலாவில் உங்களுக்கு மெக்கானிக்கல் சான்சஸ் இருக்குது. எஸ்ஆர்எம் மதுரையில் வந்து உங்களுக்கு ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சான்சஸ் இருக்குது. வேல்டெக், ஐடெக், கெமிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக், சிவில் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் சான்ஸ் இருக்குது. மெக்கானிக்கலும் சான்ஸ் இருக்குது. ஐஎஃப்இடி விழுப்புரம் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் சான்ஸ் இருக்குது. பாவை, நாமக்கல்ல உங்களுக்கு இசி, சைபர் செக்யூரிட்டி, சிஎஸ்சி இந்த மாதிரி பிரான்ச்சஸ் சான்ஸ் இருக்குது. ஸோ இது சான்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்க பிரான்ச்சஸ் சான்ஸ் இருக்கும்போது அதுக்கு கீழே இருக்க இசி, ட்ரிபிள் மாதிரி பிரான்ச்சஸும் இங்கே மோஸ்ட்லி கிடைக்க சான்ஸ் இருக்குது. லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நாசர்பேட் இங்கே ட்ரிபிள் மெக்கானிக்கல் சான்ஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல்ல இசி அண்ட் பிலோ பிரான்ச்சஸ் கிடைக்கும். கொங்கு நாட்டில் உங்களுக்கு சிவில், அக்ரி, மெக்கானிக்கல் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஜெருசலேம் பள்ளிக்கரணையில் ட்ரிபிள் சான்ஸ் இருக்குது. அது கீழே இருக்க பிரான்ச்சஸ் மெக்கானிக்கல் இருந்தாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ட்ரிபிள் அண்ட் பிலோ பிரான்ச் கிடைக்க சான்ஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பட்டுக்கோட்டையில் உங்களுக்கு ட்ரிபிள் மெக்கானிக்கல் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இசியும் கிடச்சிருக்கு போன வருஷம் பேஸ் பண்ணி பார்த்தா. எம்என்எம் ஜெயின் ஓஎம்ஆரில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் சிஸ்டம், இசி அந்த மாதிரி பிரான்ச் எல்லாமே கிடச்சிருக்கு. மயிலம் இன்ஜினியரிங் காலேஜில் ட்ரிபிள் அண்ட் பிலோ பிரான்ச் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ட்ரிபிள் காலேஜ் விருதுநகர்லாம் உங்களுக்கு ஐடி, இசி, கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ மோஸ்ட்லி எல்லா பிரான்ச்சுமே கிடைக்கும். ஸோ ரோகிணி காலேஜ் நாகர்கோவிலில் ஏடிஎஸ், இசி அந்த மாதிரி பிரான்ச்சஸ் கிடச்சிருக்கு. ஸோ இங்கேயும் எல்லா பிரான்ச்சுமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கிங்ஸ்டன் வெள்ளூரில் வந்து உங்களுக்கு இசி, சிஎஸ்பிஎஸ் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் கிடச்சிருக்கு. முகமது சத்தக்கில் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் வந்து எல்லாமே கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஓஎம்ஆரில் இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ருட்டி ட்ரிபிளிலிருந்து பிலோ பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதிகமான ஒசூரில் வந்து பயோடெக்னாலஜி அண்ட் பிலோ பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கும். எஸ்ஐ இன்ஜினியரிங் காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள், சிவில் மெக்கானிக்கல் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ER பெருமாள் மண்மேகலை ஒசூர் கம்ப்யூட்டர் பிரான்ச்லேருந்தே கிடச்சிருக்கு. முகமது சத்தக் ராமநாதபுரம் சிவில் கிடச்சிருக்கு. சையத் அம்மாலில் வந்து உங்களுக்கு சிஎஸ்பிஎஸ் கிடச்சிருக்கு. கேஎஸ்ஆரில் இருக்க செகண்ட் காலேஜ், கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு ட்ரிபிள் அண்ட் பிலோ பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. சி அப்துல் ஹக்கீம் ராணிப்பேட். அதுக்கப்புறம் விஎஸ்பி கோயம்புத்தூரில் உங்களுக்கு அக்ரி, மெக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. கிருஷ்ணகிரியில் பிஎஸ்வி இந்த காலேஜில் என்னென்ன பிரான்ச்சுன்னு போட்டிருக்கேன். தனலட்சுமி ஸ்ரீனிவாசனும் என்ன பிரான்ச்சுன்னு போட்டிருக்கேன். ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ட்ரிபிள் அண்ட் பிலோ பிரான்ச்சஸ் கிடைக்கும். வேலம்மாள் பொன்னேரி வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. சேது காரியாப்பட்டி உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்லேருந்தே கிடைக்க சான்சஸ் இருக்குது இந்த ரவுண்டில். ஸோ அதுக்கப்புறம் பிஎஸ்ஆர் சிவகாசி, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூரில் உங்களுக்கு இசி அண்ட் பிலோ பிரான்ச்சஸ் கிடச்சிருக்கு. பிஎஸ்ஆர் சிவகாசியில் உங்களுக்கு ட்ரிபிள் அண்ட் பிலோ, எம்ஏஎம் திருச்சி, மவுண்ட் ஜியான் புதுக்கோட்டை, பொன்ஜெஸ்லி கன்னியாகுமரி, எஸ்எஸ்எம் திண்டுக்கல், அக்னி அங்கேயும் வந்து ட்ரிபிளிலிருந்து பிலோ பிரான்ச்சஸ் கிடச்சிருக்கு.
பிஏ பொள்ளாச்சி வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸே வந்து எம்பிசியில் கிடச்சிருக்கு. மங்கையர்கரசி மதுரை, ஸோ இந்த காலேஜ் இந்த வருஷம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நாடார் சரஸ்வதி தேனி வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ்லேருந்தே கிடைக்க சான்ஸ் இருக்குது. நந்தா இன்ஜினியரிங் காலேஜில் ட்ரிபிள் அண்ட் பிலோ பிரான்ச்சஸ் கிடச்சிருக்கு. செட்டிநாடு கரூரில் இசியிலிருந்து மோஸ்ட்லி ஐடியும் கிடச்சிருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரமில் இசி அதுக்கு கீழே இருக்க பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. பாவை வந்து உங்களுக்கு பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் சிஎஸ்சி ஏஎம்எல் ஐசி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. அருணை திருவண்ணாமலையில் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்லேருந்தே கிடைக்க சான்ஸ் இருக்குது. எம்ஆர்கே இந்த காலேஜ்லேயும் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி டாப் பிரான்ச்சஸ்லேருந்தே கிடைக்க சான்ஸ் இருக்குது. எம்ஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 3810 கவுன்சிலிங் கோட் 3786 இதுவும் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா பிரான்ச்சும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஜேசிடியில் உங்களுக்கு பெட்ரோலியம்லேருந்தே உங்களுக்கு எல்லா பிரான்ச்சும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இஜிஎஸ் பிள்ளை, ஜேஜே ட்ரிச்சி, ஸோ இதுவும் நீங்கள் உங்கள் கன்சிடரேஷனில் வச்சுக்கலாம். பெரி சென்னை, தாகூர், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர், கதிர் கோயம்புத்தூர், ஆலிம் முகமது இந்த மாதிரி காலேஜஸ்லேயும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. தானிஷ் அகமது அங்கேயும் வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி கிடச்சிருக்கு. என்பிஆர் திண்டுக்கல் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் கிடச்சிருக்கு. பிரதீஷாலாம் உங்களுக்கு திருவள்ளூருக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் கிடச்சிருக்கு எம்பிசிக்கு. ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் கவுன்சிலிங் கோட் 2673 இங்கே ட்ரிபிள்இலேருந்து பிலோ பிரான்ச்சஸ் கிடச்சிருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகப்பட்டினமில் இசி அண்ட் பிலோ பிரான்ச்சஸ் கிடச்சிருக்கு. கிருஷ்ணசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கடலூரில் இசி அண்ட் பிலோ பிரான்ச்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மாதா குன்றத்தூரில் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ்லேருந்தே கிடைச்சிருக்கு. நந்தாலாம் உங்களுக்கு இசி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ்லேருந்து கிடச்சிருக்கு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஸ்ரீபெரும்புதூரில் உங்களுக்கு ஏடிஎஸ் இசி மாதிரி பிரான்ச்சஸ் கிடச்சிருக்கு. அன்னபூர்ணா சேலம், தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, ஈரோடு செங்கந்தாள் இது எல்லாமே கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அக்ஷயா கிணத்துக்கிடவு கோயம்புத்தூர், கற்பக விநாயகா மதுராந்தகம், ரங்கநாயகி வரதராஜ் விருதுநகர், ஜான்சன்ஸ், ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டாப் 200 வரைக்கும் தான் நான் காமிச்சிருக்கேன். 200 250 நான் காமிக்கல. மோஸ்ட்லி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பி அவேர் ஆஃப் கொஞ்சம் நல்ல ஸ்கோர் வச்சுருக்கீங்கன்னா வேறு யார்ட்டையும் உங்களுக்கு ப்ரோக்கர்ஸ் மாதிரி யார்ட்டையும் மாட்டி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காலேஜை விட ரொம்ப கீழே இருக்க காலேஜை சூஸ் பண்ணாதீங்க. தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணி பார்த்துட்டு வாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அட்மிஷன் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.